ஹாய் ஹலோ திஸ் இஸ் ப்ரீத்தி ஃப்ரம் தென்காசி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெட்டிங் மாலை ப்ரிசர்வேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாலையை பார்த்தாலே தெரியும், இது 1 இயருக்கு மேலே ஆன மாலை. ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணி ரெசினில் ப்ரிசர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவுக்காக அந்த வீடியோ எடுத்தேன். இதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களோட வெட்டிங் இன்விடேஷன், வெட்டிங் ஃபோட்டோ, அப்புறம் இந்த மாலையில் உள்ள பூ, இதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை எதில் ப்ரிசர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் டைப்பில் தான் இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு பேஸ் கலருக்காக நல்லா ஒயின் கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை அந்த ஃப்ரேமில் ஃபுல்லாகவே ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா அந்த ரெசின் காஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே ஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுட்டு, அதில் இப்போ அந்த ஃப்ரேமில் எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு அலைன்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ அவங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அவங்களோட வெட்டிங் இன்விடேஷன்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட தாலி ஃபோட்டோ, அப்புறம் அவங்க வெட்டிங் டைம் மாற்றிக்கிட்ட ரிங்கு, அவங்க வெட்டிங்கோட ஃபோட்டோ, இதை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அது எந்தெந்த ப்ளேஸில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணிவிட்டு, அது ஒரு அலைன்மெண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அதை சுற்றிலும் நல்லா ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்தாச்சு. நல்லா பூ வச்சு நல்லா கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ரெசினை மிக்ஸ் பண்ணி ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. ஃபைனலாக கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் ரெசின் லெவலாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா அலைன்மெண்ட் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா ரெசின் அங்கங்கே தேங்கி இருந்தாலோ இல்லைன்னா கரெக்டாக லெவல் இல்லாமல் இருந்தாலோ நம்மளோட ஃப்ரேம் ஃபினிஷிங்க்கு கரெக்டாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ரெசின் கவர் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அது ஓகே எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெசினை காய வைங்க. அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நேம் ப்ளஸ் டேட்டோட ஸ்டிக்கர் ஒட்டணும். அதுக்கு முந்தின ஸ்டெப்பு ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம ரெசின் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிஷின் வச்சு அதை நல்லா சேஃப் ஆக்கி விடணும். சாண்டிஸ்க் வச்சு நல்லா சாண்டிங் மிஷின் வச்சு நல்லாவே சேஃப் ஆக்கி விடணும். பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. அது சேஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு, அது நல்லா ஒரு 6 ஹவர்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நேம் ஸ்டிக்கர் ஒட்டணும். இந்த ஸ்டிக்கர் நான் நியரஸ்ட்டில் உள்ள ஒரு ஷாப்பில் போய் தான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்திருந்தேன். மற்ற வீடியோலலாம் பார்க்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டி உரிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியுது. கரெக்டாக அது லெவல் கரெக்டாக இருக்கிறாப்புல வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒட்டி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு எங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. அவ்வளோதானே டக்குன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் டைம் ரொம்பவே எடுத்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒட்டிட்டு அந்த லெட்டர் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. பட்டு ட்ரை பண்ணால் நெக்ஸ்ட் டைம் நல்லாவே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஃபைனலாக எங்களுக்கு இது சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஃபவுண்டுமே நல்லா நீட்டாக வந்துருந்தது. பார்க்கவும் ஃப்ரேம் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ப்ராஜெக்ட்டு. எப்படி அவுட்புட் வருமோ அப்படின்னு ஒரு இதிலே தான் பண்ணேன். பட் அவுட்புட் எல்லாமே நல்லா நீட்டாக பக்காவாக வந்துருந்துச்சு. சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அது திரும்ப சரி பண்ணி இது ஃபைனல் அவுட்புட் கொண்டு வந்திருந்தோம். அவுட் சைடில் வச்சு இதை ஷூட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ளோயிங்காகவும் இருந்தது. ஃபைனலாக ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.